சாத்தான்குளம் கொலை வழக்கில் 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட முக்கிய காரணமாக இருந்தவரும் ஒரு காவலர்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? மனிதாபிமானமற்ற முறையில் ஜெயராஜையும் பென்னிக்ஸையும் அடித்தே கொன்ற அத்தனை அநியாயங்களையும் நேரில் பார்த்துவிட்டு மனம் பொறுக்காமல் நீதியின் பக்கம் நின்று சாட்சியம் சொன்னவர் தலைமை காவலர் ரேவதி. அவரின் சாட்சியம் மட்டும் இல்லை என்றால் இந்த வழக்கில் நியாயம் கிடைப்பது கேள்விக்குறியாகி இருக்கலாம். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்த ரேவதி தந்தை மகன் இருவரும் இரவு முழுவதும் தாக்கப்பட்டதாகவும் காவலர்கள் தாக்கியதில் அங்குள்ள லத்திகளில் இரத்தக்கரைகள் இருந்ததாக தைரியமாக வாக்குமூலம் அளித்தார். வழக்கில் முக்கிய ஆதாரமாக இருந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளையும் ரேவதி உறுதிப்படுத்தியதால் தான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. சாத்தான்குளம் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பல்வேறு அச்சுறுத்தலுக்கு உள்ளான ரேவதி எதற்கும் அஞ்சாமல் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை மனதில் வைத்தே சாட்சி அளித்ததாக கூறியிருக்கிறார். மேலும் தனது 21 ஆண்டு கால பணியில் தன் மீது எந்தவிதமான புகாரும் இல்லாமல் நற்பெயரை பராமரித்து வருவதாகவும் அதையே தொடர விரும்புவதாகவும் கூறியுள்ள ரேவதி தனது மீதமுள்ள பணிக்காலம் குறித்து அச்சத்தில் இருப்பதாகவும் ஊடகங்களிடம் தெரிவித்தார். 2 பெண் குழந்தைகளுக்கு தாயான ரேவதிக்கு மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவுப்படி 2020 முதல் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. சாத்தான்குளம் வழக்கில் உண்மையை வெளிக்கொண்டு வந்த ரேவதிக்கு பதவி உயர்வு வழங்கவும் அவரது நேர்மையை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு உயரிய விருது வழங்கி பாராட்டவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த வகையில் சாத்தான்குளம் வழக்கில் நீதியின் குரலாய் ஒலித்த தலைமை காவலர் ரேவதியின் துணிச்சல் அதிகார அத்துமீறலுக்கு எதிராகவும் சட்டத்தின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் காரணமாகியிருக்கிறது.